கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வசனத்தை கொடுத்துருக்கிறார். நான் தான் அதை பிரசங்கம் பண்ணுறது அப்படின்னு தயங்கிட்டே இருந்தேன். ஏனென்றால் வசனம் ஆசீர்வாதமாக கொடுத்தார். ஏனோ தெரியல என் உள்ளத்தில் சின்ன ஒரு தயக்கம். ஆனாலும் ஆவியான வசனங்களை சொல்கிற வசனங்களை நீங்கள் வாசிக்கும் நாம் வாசிப்போம், படித்துக்கொள்வோம். சங்கீதம் 121:7. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். Psalm 121:7 says, the Lord shall keep you from all evil. எல்லா விதமான தீங்குக்கும் தீமையான காரியங்களுக்கும் ஆண்டவர் உன்னை விலக்கி காப்பார். ஹல்லேலூயா! எவ்வளோ அருமையான ஒரு சந்தோஷமான ஒரு வசனம். உன்னுடைய எல்லா தீமைக்கும், அப்போ என்ன தீமைன்னு எடுத்துக்கிறது? உனக்கு விரோதமாக எல்லா காரியங்களுக்கும். ஏசாயா 52:12. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பின்னாலே உங்களை காக்கிறவர். அவர் முன்னாலேயும் போவார், பின்னாலேயும் வருவார். சில நேரங்களிலே நம்முடைய சின்ன பிள்ளைகளை முன்னால் போக விட்டுருவோம். சின்ன பிள்ளை முன்னால் போக விட்டாலும் நம்ம பின்னால் இருக்கிற தாய் தகப்பனுக்கு அல்லது தாத்தா பாட்டிக்கு கண் எங்கே தான் இருக்கும்? அந்த பிள்ளைங்க மேலே முன்னால் போயிட்டு இருக்க பிள்ளை மேலே தான் போயிட்டுருக்கோம். பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு போவாங்க, சொந்தக்காரங்க பேசிட்டு போவாங்க. ஆனாலும் பாதி பேசிட்டு போகும்போது டேய் விழுந்துடாத, இன்னும் கொஞ்சம் போயிட்டு இருக்கும்போது ஏய் பார்த்துப்போ. அப்போது இவருடைய கண்கள் எப்பொழுது அந்த சின்ன பிள்ளை மேலே இருக்கிறது போல ஆண்டவர் நமக்கு பின்னாலே அவர் வருகிற நம்முடைய ஆண்டவர் எப்பொழுது நம்மை பாதுகாத்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். அதே தான் சொல்லும் பொழுது பவுல் எழுதுவார். 2 தெசலோனிக்கேயர் 3:3 அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமைகள் எல்லாவற்றிலிருந்து உங்களை காத்துக்கொள்வார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒரு விசேஷமான கூட்டம். நமக்கென்று ஒரு தேவன் இருக்கிறார். அவருக்கு என்ன செய்வாராம்? எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கும் கர்த்தர். Our God is a good God. He is an awesome God. He is a powerful God. He is a God who shall make you free from all your evils. எந்த விதமான தொல்லைகள், தொந்தரவுகள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, என்ன தீங்கு இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தீங்கு இருந்தாலும் சரி, எல்லா தீங்கிலேயும் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒரு விஷயம், எனக்கு ஒரு ஆண்டவர் உண்டு, அவர் காப்பார். எனக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் காப்பார். சந்தோஷமாக இருப்போம். ஏனென்றால் நமக்கு வருகிற எல்லா தீமைகள், விரோதமாக உள்ள எல்லா சக்திகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் உன்னை விடுவித்து காப்பாராம். அவர் உன்னை காக்கிறதே அவருடைய வேலை. ஏனென்றால் நீ அவருடைய பிள்ளை. நம்முடைய பிள்ளையை காக்கும்படியாய் நாம் எவ்வளோ முயற்சி எடுக்கிறோமோ, எவ்வளோ அதற்கென்று நம்ம ஆதங்கம் பண்ணுகிறோமோ, அதே போல் ஆண்டவர் நம்மை காக்க, நம்மை பாதுகாக்க, நம்மை ஆசீர்வதிக்க அவரும் ஆசைப்படுகிறார். அவரும் அதற்கென்று பாடுபடுகிறார். ஆனால் நமக்கு என்னென்ன தீங்கு நமக்கு எந்தெந்த பக்கத்தில் இருக்குங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளணும். முதலாவது யோசித்து பார்ப்போமா? Matthew 10:36, 10:36. ஒரு மனுஷனுக்கு சத்துரு அடுத்த வீட்டுக்காரனே அவனை போட்டிருக்கு. ஒரு மனுஷனுக்கு சத்துரு அவனுடைய வீட்டாரே. மனுஷனுக்கு சத்துரு என்று சொன்ன உடனே குடும்பத்தில் வருகிற சின்ன சின்ன மன வருத்தங்களையோ கணவன் மனைவி சண்டையை நான் சொல்லலை. ஆனால் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறி செல்ல முடியாதபடி, ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர முடியாதபடி நம்முடைய குடும்பங்களிலேயே தீங்குகள் நின்று கொண்டிருக்கோம். நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன பிள்ளைகள் யோசிக்கலாம், பெரியவங்களும் யோசிக்கலாம். ஐயா ஜெபம்னு நினைப்பார். அம்மா அப்பா தான் சொல்லுவாங்க, ஆமாம் ஜெபம் பண்ணி கிழிச்சிட்டார், கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வானா, இப்போ தான் ஜெபம் பண்ண போயிட்டா இருப்பாங்க அம்மா. 2 பேரும் கோயிலுக்கு போகிறவங்களா தான் இருப்பாங்க. அப்போ சத்துரு யார்? வீட்டான் தான் சத்துரு. அதே போல் வாசிங்க மார்க் 3:21. அவருடைய இனத்தார் இதை கேட்ட பொழுது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி. மதிமயங்கி இருக்கிறாரா? யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது? அதுக்கு முந்தின வருஷத்தை வாசிங்க. சாப்பிடுறது கூட இல்லாதபடி ஜனங்கள் கூடி இயேசுவை பார்த்து ஜெபிக்கும்படியாய் நின்று கொண்டிருக்கிறார்கள்.
குடும்பத்தாரே சொல்லிட்டாங்க, ஆமாம் இந்த பையன் பைத்தியம் பிடிச்சிருக்கான், மதி மயங்கி போயிருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை உன்னுடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே அல்லது விசுவாச ஜீவியத்திலே அல்லது உலக பிரகாரமான ஜீவியத்தில் ஆனாலும் சரி, கணவன் மனைவி குடும்பத்துக்குள்ளே ஒரு உச்சியமாக உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், ஒரு சமாதானம் வேண்டும், ஒரு சந்தோஷம் வேண்டும். உன்னுடைய வீட்டில் இந்த சமாதானம் சந்தோஷம் இல்லாவிட்டால், கணவன் குடித்து வெறித்து குடும்பத்தை அழித்து கொண்டிருந்தால் அல்லது மனைவி அடங்காப்படாரியா இருந்தால் கவனிச்சுக்கிடுங்க, உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், தந்தை பிள்ளைகளை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். சில நேரங்களில் ஆண்டவர் உங்களே விலக்கிடப்படாது, தூக்கி தூர பண்ணிட்டு விட்டுருக்காது, அது கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, குடும்பத்தில் நமக்கு இருக்க வேண்டிய சந்தோஷம், சமாதானம், இருக்க வேண்டிய ஆவிக்குரிய அனுபவங்கள் இல்லாதபடி இருக்குமானால் ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைக்கு விலக்கி காத்து கொள்ளும் ஆண்டவரே, என்னுடைய மனைவியை நீ சரி பண்ணி தாரும், என்னுடைய கணவனை சரி பண்ணி தாரும் ஆண்டவரே, நீர் எங்களுடைய குடும்ப குடும்பத்தை என்னுடைய அப்பா அம்மா நாங்களாம் ஒன்று சேர்ந்து உம்மை துதிக்கத்தக்கதாக நாங்களே ஒருவருக்கொருவர் விரோதிகளாக இல்லாதபடி, நாங்களே ஒருவருக்கொருவர் வித்தியாசமாய் சண்டை போடாதபடி, நாங்களே ஒருவருக்கொருவர் எதிர்த்து போராடி கொண்டிராதபடி ஆண்டவரே இந்த தீங்குங்களை விலைக்கு காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. சில வீட்டில் சொல்லிடுவாங்க, ஆமாம் இந்த மனுஷனுக்கு என்ன தெரியும், அறிவே இல்லை இந்த மனுஷனுக்கு. அந்த மதத்தோட தலைவர் யார் தெரியாது, நமக்கும் தெரியாது, அந்த வீட்டாருக்கும் தெரியாது. சில வீட்டில் அம்மா மாதிரி கிடைக்கிற பட்டமும் அதுதான். இது ரெண்டு பட்டத்தில் எந்த பட்டம் கிடைச்சாலும் அந்த வீடு நல்ல வீடு இல்லை. அம்மா மாரை திட்டினாலும் நல்ல வீடு இல்லை, ஐயா மாரை திட்டினாலும் நல்ல வீடு இல்லை. ஆண்டவர் அந்த தீங்குக்கு நம்ம விலைக்கு காக்க வேண்டும். நாமே சத்துருக்களாகி நம்ம வீட்டாருக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மை விலக்க வேண்டும், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய வீடுகள் எப்படி, நம்முடைய விசுவாசிகள் வீடுகள் ஒரு சந்தோஷத்தின் வீடுகளாக, சமாதானத்தின் உறைவிடங்களாக. கருத்து வேறுபாடுகள் வர வேண்டும். கருத்து வேறுபாடுகள் வரும். ஏன் கருத்து வேறுபாடுகள் வரும்? முதலாவது நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அடிப்படை விஷயம் என்னவென்றால், ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் வித்தியாசமாய் படைத்திருக்கிறார். we are not robots. நாம் ரோபோக்கள் இல்லை, நாம் மிஷின் அல்ல. உலகத்தில் மலர்களை பாருங்கள், பூக்களை பாருங்கள், ரோஜா பூவை பாருங்கள், என்ன வாசனை, என்ன கலர், அந்த ஷேப், டிசைன். மல்லிப்பூ அது வித்தியாசம், செம்பருத்தி பூ வித்தியாசம், எற்கலம்பூ அதுவும் வித்தியாசமான வாசனை, வித்தியாசம். சரி, இதெல்லாம் ஆண்டவர் விட்டுட்டு நாட்டில் உலகத்துக்கு அவ்வளோ ஒரே ரோஜா பூ தான், வேற பூவே கிடையாதுன்னு வச்சுட்டா எப்படி இருக்கும்? போர் அடிச்சு போகும். ஆண்டவருக்கு தெரியும், எல்லாம் வித்தியாசமாக தான் படைக்கணும், ஒரு கதம்பமாக தான் இருக்கணும், இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே நம்ம ஒவ்வொருவரையும் வித்தியாசமாக படைத்திருக்கிறார். நாம் வித்தியாசமாகத்தான் யோசிப்போம், வித்தியாசமாகத்தான் காரியங்களை பார்ப்போம், வித்தியாசமாகத்தான் காரியங்களை சிந்திப்போம். ஆனால் அந்த வித்தியாசத்திலே குடும்பத்திலே ஒரு மனம் வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கணவன் வித்தியாசமாக யோசிப்பார், மனைவி வித்தியாசமாக யோசிப்பாங்க. நிச்சயம் அப்படிதான் யோசிக்கணும். அந்த வித்தியாசத்தை வச்சுட்டு ஒருத்தர் அருவாளையும் ஒருத்தர் கத்தியும் தூக்கிடக்கூடாது. அந்த நேரத்தில் ரெண்டுல எது நன்மை எது சரி என்று பார்த்து ஒரு மனதை கொண்டு வந்து, there should be a consensus, ஒரு மனதை கொண்டு வந்து ஆண்டவருக்குள்ளாக சந்தோஷமாய் போகும் பொழுது அது சந்தோஷமான குடும்பம். ஹல்லேலூயா. அங்கதான் நீங்க சொன்ன ஈகோ வருது. இல்லை நான் சொன்னதுதான், நீ சொன்னதுதான், நீ சொல்ற சண்டைக்கு வந்தா பிரயோஜனமே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பங்கள், அதுக்கு சிலர் ஆண்கள் சில காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சிலங்களில் பெண்கள் கொஞ்சம் தணிஞ்சு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சில வீடுகளில் பெண்களுக்கு வாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீளமாக இருக்கும், நாக்கு கொஞ்சம் கூட 4 அடி நீளமாக இருக்கும். அப்போ கொஞ்சம் குறைச்சிக்கணும், கட் பண்ணிக்கணும். எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இருந்தோம்னா குடும்பம் எப்படி இருக்கும்? நல்ல சமாதானமாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்திலே வருகிற தீங்குகளுக்கு ஆண்டவர் நம்மை விலக்கி காப்பாராக. ரெண்டாவதாக நமக்கு தீங்கு வருகிற இடம் என்ன இடம்னு பார்த்தோம்னா, நம்முடைய வேலை ஸ்தலத்திலே நமக்கு தீங்கு வரும். காரணமே இருக்காது, ஒரு காரணமும் இருக்காது. there will be difficulty, there will be opposition in our work spot. நான் வேலை பார்க்குற இடத்துல பயங்கரமான எதிர்ப்பு வரும். அது காரணமே சொல்ல வேண்டாம். நல்ல காரணமாக இருக்கலாம், நல்ல இல்லாத காரணமாக இருக்கலாம். எப்படியானாலும் எதிர்ப்பு வருகிறது. ரொம்ப
ரொம்ப சகஜமான காரியம். சில அதிகாரிகளுக்கு முன்னால் எதிர்ப்பு வந்தாச்சுன்னா அந்த அதிகாரிக்கு தான் என்ன பேசுகிறோன்னே தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So in a work spot there will be difficulties. In a work spot there will be problems. In a work spot, in a business there will be problem. Hallelujah. எந்த இடத்துல நாம் என்ன தொழில் செய்தாலும் அதிலே நமக்கு எதிர்ப்பு உண்டு. அங்கே ஆண்டவர் நம்மை வித்தீங்குகளுக்கு விலக்கி காக்க வேண்டும். ஒரு உதாரணத்தை சொல்வேனானால், தாவீதுக்கு ப்ராப்ளம் வந்தது. எப்போ வந்தது? எப்படி வந்தது? எதிராக சவுல் தாவீதுக்கு விரோதமாக என்ன செய்தான்? ஈட்டியை தூக்கி எறிஞ்சிட்டான். அவன் ஒன்றும் செய்யலை. இவனுக்கு தான் அசுத்தாவி, சவுலுக்கு தான் அசுத்தாவி, தாவீதுக்கு அசுத்தாவி இல்லை. சவுலுடைய அசுத்தாவி நீங்கும்படியாக தாவீது தன்னுடைய வாத்திய கருவியை வாசித்து கொண்டிருக்கிறான். இவனுடைய உள்ளத்தில் அவ்வளோ ஆக்ரோஷம், உள்ளத்தில் அவ்வளோ பயங்கரமான கோபம், வெறி வந்தபடியினாலே இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று கையில் இருந்த ஈட்டியை தூக்கி ஒரே வீச்சா பேசினா. அவனுடைய நோக்கம் என்ன? தாவீது சுவரோடு சேர்ந்து குத்தப்பட்டு சாக வேண்டும். ஹல்லேலூயா. அந்த இடத்துல அந்த தீங்குக்கு காக்கிறவர் கர்த்தர். தாவீது என்ன பண்ணா? இன்னொரு ஈட்டியை எடுத்து சண்டை போட்டானா? இல்லை. ஆண்டவர் ஒரே ஒரு காரியம், நீ விலகிருப்பா. அவன் டக்குன்னு விலகிட்டான். ஈட்டி எங்கேயோ போய் விழுந்தது. அதன் பிறகு பார்த்தால் தாவீதுடைய வாழ்க்கையிலே சவுல் விரட்டி கொண்டே இருக்கிறான். விரட்டி அடிக்கிறான். ஒரு இடத்துல ஆண்டவர் சவுலுடைய கைக்கு தாவீதை விட்டு கொடுக்கவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எங்கெங்கே என்ன தொழில் பண்ணுறீங்க, என்ன வேலையில் இருக்கிறீங்க, உங்களுடைய வேலையில் உங்களுடைய எதிர்ப்பு என்ன, உங்களுடைய அதிகாரி யார், உங்களுடைய அதிகாரி எப்படி இருக்கிறார் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த அதிகாரி எவ்வளவு மோசமானவராக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கிற தீங்குக்கு உன்னை ஆண்டவர் விலைக்கு காப்பார். ஹல்லேலூயா. தானியேலுக்கு எதிராய் தானியேல் ஒரு தவறும் செய்யவில்லை. தானியேலுக்கு எதிராய் தீங்கு வந்தது. ஆண்டவனை தூக்கி சிங்க கபியிலே போட்டார்கள். ஆனால் என்ன நடந்தது? ஒன்றுமே நடக்கலை. நடந்தது ஒரே ஒரு காரியம், ராஜா ராத்திரி முழுவதும் தூங்கலை. அதை தவிர வேறு நடக்கலை. தானியேல் தூங்கியிருப்பான்னு நினைக்கிறேன், ராஜா தூங்கலை. ஆண்டவர் தானியேலை காத்தார், நெகேமியாவை காத்தார். நெகேமியா வேலை செய்யும் பொழுது வேலை ஸ்தலத்தில் எவ்வளோ எதிர்ப்பு, எவ்வளோ தீங்கு. அவனை கொலை செய்ய விரும்பினார்கள், அவனை கொன்றணும்னு யோசித்தாங்க. எப்போ நீ நல்லா ஊழியம் செய்கிறியோ, எப்போ நீ நல்லா கர்த்தருக்காக ஜீவிக்கிறியோ, உன்னை கொல்ல ஆள் ரெடியாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கக்கூடாது நம்ம நிறைய ஆண்டவருக்காக அலங்கம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம், எல்லாரும் பார்த்து வாழ்க 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 வாழ்கன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கக்கூடாது. ஒரு சின்ன கூட்டம் வாழ்க சொல்லும், இன்னொரு பெரிய கூட்டம் உங்களுக்கு குழி தோண்டிக்கிட்டு இருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான வாழ்க்கை. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், நீ செய்கிற வேலையில் செய்கிற இடத்துல உன்னுடைய எதிர்ப்புகள் எதுவானாலும் சரி, தீங்கு எதுவானாலும் சரி, நான் காப்பேன். விலைக்கு காக்கிற கர்த்தர். இன்னொரு இடம், முக்கியமான இடம் என்னவென்றால், சாத்தானின் கையிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற கர்த்தர், நம்மை தீங்குக்கு விலக்குகிறவர். 1 பேதுரு 5:8 நினைக்காதீங்க நீங்க பிசாசு பிடிச்சி ஆடுனா தான் பிசாசு உங்ககிட்ட இருக்கான்னு நினைக்காதுங்க. பிசாசு பிடிச்சி ஆடுறது இன்னும் அதிகம். இந்த பிசாசு உனக்குள்ளேயே குடியிருப்பது பிசாசு பிடிச்சி ஆடுறது. ஆனால் விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் சுற்றி பிசாசு காத்து கொண்டே இருக்கிறான். என்ன காத்து கொண்டு இருக்கிறான்? எப்போ விழுங்கலாம் இவளை எப்போ விழுங்கலாம். இவ விசுவாசியாக இருந்தால் சரி போ விட்டுட்டேன். ஊழியத்துக்கு வந்துட்டானே, ஊழியக்காரனவன் ஆகிட்டானே, ஐயோ இவன் மூலம் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறதே. யோசிக்காதுங்க. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட ஊழியத்திலே வளர வளர பிசாசு உங்களை விட்டு விலகி போய்விட்டு நினைக்காதுங்க. பிசாசு உங்களை எதிர்க்கிற எதிர்ப்பு இன்னும் அதிகமாக இருக்குமே வெளியே குறையவே செய்யாது, ஒரு நாளும் குறையாது. கடைசியில் கர்த்தருடைய சமூகத்திலே நான் போய் சேருகிற வரைக்கும் ஒரு பிசாசுக்கு மேலே 9 பிசாசு நம்ம கூடாரம் போட்டு நம்ம எதிர்த்து போராடி கொண்டிருக்கோம். எல்லா விதத்திலையும் பிரச்சனை பண்ணும், எல்லா விதமான சோதனைகளையும் கொடுக்கும், எல்லா விதமான கஷ்டங்களையும் கொடுக்கும், தோல்விகளை கொடுத்து பார்க்கும், அல்ல வெற்றிகளை கொடுத்து பார்க்கும், எதை கொடுத்தாவது. ஏனென்றால் பிசாசு கெட்டிக்காரன். இயேசு கிறிஸ்துவையே சோதித்தவன். இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்து முடிஞ்ச உடனே
என்னச்சுதான் சோதிக்க ஆரம்பித்தான். நம்மள என்ன சொல்லுவோம், நான் ஃபாஸ்டிங் இருக்க போறேன். எதுக்குங்க? சோதனை வரக்கூடாதுன்னு ஃபாஸ்டிங். சோதனை எப்போ ரொம்ப வரும் தெரியுமா? நீ ஃபாஸ்டிங் முடிச்ச உடனே. எப்போ நீ எனக்கு வல்லமை வேணும் ஆண்டவரே, வரம் வேணும் ஆண்டவரேன்னு 10 நாள் ஃபாஸ்டிங் போட்டுட்டியோ, 7 நாள் ஃபாஸ்டிங் போட்டியோ, பிசாசு கங்கணம் கொட்டி ஒண்ணுக்கு பதிலாக 10 வந்து நிற்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அவன் வந்து உங்களுக்கு விரோதமாக என்ன போட்டி போட்டு எங்கன கங்கணம் கட்டினாலும் ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னவென்றால், ஐசாயா 54:17, ஏசாயா 54:17, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் எழும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம். ஊழியக்காரன் சுதந்திரம்னு சொல்லாதுங்க. முன்னாளுக்கு 4-5 ஊழியக்காரன் தான். ஒவ்வொரு விசுவாசி காலையில் யோசித்தோம், ஒவ்வொரு விசுவாசியும் ஆசாரியன். உனக்கு ஆண்டவர் கொடுத்த சுதந்திரம். உனக்கு எதிராய் நாவு எழும்புகிறதா, நீ குற்றப்படுத்துவாய். ஆயுதங்கள் செய்யப்படுகிறதா, கூர்மையாக்கப்படுகிறதா, எவ்வளவு ஆயுதமும் கூர்மையாக்கப்படட்டும், என்ன செய்ய நடக்கும்? நீ அவர்களை குற்றப்படுத்துவாயே ஒழிய, நீ அவர்களை ஜெயிப்பாயே ஒழிய நீ தோற்க போகிறதில்லை. ஏனென்றால் உன்னை அந்த தீங்குக்கும் பிசாசின் தீங்குக்கும் விலக்கி காக்கிற கர்த்தர் உன்னுடைய கர்த்தர். ஹல்லேலூயா. எந்த போராட்டமானாலும் வரட்டும், எவ்வளவு பெரிய போராட்டமானாலும் வரட்டும், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய பிசாசு உன்னை நெருங்கி போராடி கொண்டுதான் இருப்பான். பிசாசுடைய போராட்டம் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை சரியா இல்லைன்னு அர்த்தம். சரியா இருந்தால் போராட்டம் வரும். அந்த போராட்டத்திலே என்ன செய்வார்? ஆண்டவர் தீமையை விலக்கி காப்பார். சுகவீனங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், ஒருவேளை ஆக்சிடென்ட்ஸ் வரும். அது நம்முடைய தோல்வினால் அல்ல, பிசாசு கொண்டு வந்து ஒன்றை கொடுப்பான். ஆண்டோட வேலை அந்த தீங்குக்கு விலக்கி காக்கிற வேலை. அந்த தீங்கிலே பிசாசு யோசிச்சிருப்பான், அழிச்சிருவேன். இல்லை, அழிக்க முடியாது. ஆண்டவர் காக்கிறவர், ஆண்டவர் உன்னை காக்கிறவர். ஆண்டவருக்கு நீ இந்த உலகத்திலே வேண்டும். ஆண்டவர் பிசாசின் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற தேவன். ஏசாயா 25:4, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். இது மோதல். பிசாசு இப்படித்தான் மோதும், கொடூரமான இப்படிதான் மோதும். வருகிற கொடூரமான சீரலை விட ஆண்டவுடைய ஆசீர்வாதம், ஆண்டுடைய பாதுகாப்பு, ஆண்டுடைய கிருபை ரொம்ப பெரியது. அவர் தீங்குக்கு விலக்கி காக்கிறவர். கொடூரமானவர்கள் எங்க இருப்பாங்க? கொடூரமானவங்க எங்க இருப்பாங்க? நம்ம சபையிலே இருப்பாங்க. ஏன்னு தெரியாது, அது அப்படித்தான் சூழலை. ஏன் அப்படித்தான், ஏன்னா அது அப்படித்தான். ஏன்னா மனிதனுடைய இருதயம் எப்பொழுதுமே திருக்குள்ளது, சும்மா இருக்காது, திருக்குள்ளது. ஏன்னா நம்ம ஆட்கள் மனிதர்கள் புருஷனுக்கு விரோதமா மனைவி செய்வனை செய்கிறான், மனைவிக்கு விரோதமா புருஷன் செய்வனை செய்கிறான். இதுதான் உலகம். இப்படி உலகத்தில் நம்ம ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே கொடூரமானவர்களின் சீரல் நிச்சயமா உனக்கு உண்டு, விசுவாசிகளுக்கு உண்டு. ஆனால் அதை தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த சீரல்னால புறமே இல்லை. பெருவெள்ளத்தின் இறைச்சல், சுனாமியின் இறைச்சல், மதுரை தாண்டி வர்றது என்ன வரும்? சுனாமி தான் வரும். சுனாமி போல வந்தாலும் சரி, ஆண்டவர் தற்காத்து அவனுக்கெல்லாம் பண்ணி, அதை விட வெயிலுக்கு நிழலாகவும் ஒதுங்குமிடமாகவும் ஆண்டவர் உன்னை அப்படித்தான் காப்பாற்றுவார். இன்னொரு பக்கத்தையும் சொல்லிடுறேன், கொடூரமானவர்களாக நீங்கள் யாராவது இருப்பீங்கன்னா மாற்றிக்கொள்ளுங்க. நம்முடைய சபையில் கொடூரமானவர்கள் இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு இல்லை, இருப்பாங்க. நிச்சயமா நம்ம சபையில் இருப்பாங்க. அந்த கொடூரத்தின் ஆவியை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தயவு செய்து மாற்றிக்கிடுங்க. கர்த்தர் திரும்பி பார்த்தார்னா அம்பேல், கர்த்தர் திரும்பினால ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரேன்னு ஆண்டவரோட ஒப்புரவாகி சேர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான கொடூரமான செயல் ஒன்றுமே நடக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை சபிப்பார். அந்த நேரத்தில் ஆண்டவர்களுக்கு
உறுதுணையாய் நிற்பார். விசுவாசிய யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, மந்திரவாதி கூட ஒன்றும் செய்ய முடியாது. என்னாகமம் 23:23 யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாசிக்கு விரோதமான மந்திரம் இல்லை. விசுவாசிகளே போய் காசை செலவழிக்காதுங்க மந்திரவாதியை கொடுத்து. உருப்படியாத கரியாத வாங்கி சாப்பிடுங்க. அதை விட்டுட்டு இங்க மந்திரவாதி காசை செலவழிச்சு உங்க காசை வீணாகி கர்த்தர் உன்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ண போகிறது இல்லை. ஒரு விசுவாசிக்கு விரோதமான மாந்திரிகம் இல்லை. எனக்கு விரோதம் எத்தனையோ மாந்திரிகம் எத்தனையோ நேரங்களில் பண்ணாங்க. காலை வச்சு எத்தி போட்டு அம்மாட்டு போயிருக்கேன். அதுக்கு மேல் அதால வர முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளையை கஷ்டப்படுத்த முடியாது கிரியை செய்கிறவனை ஆண்டவர் தண்டிக்கும் பொழுது துடிதுடிக்கிற சூழ்நிலை வந்துடும். பி கேர்ஃபுல், கவனமாக இருந்து விடுங்க. கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமான மாந்திரிகம் இல்லை. தெரியும், ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, ஒரு பிரச்சனை நடந்தது, ஆண்டவர் சொல்லுவார் உனக்கு விரோதமாய் இன்னார் தான் இப்படி மாந்திரிகம் பண்ணினாங்க, உன்னை தற்காத்தேன், அந்த பிசாசை அடிச்சேன் பார். விசுவாசின்னு சொல்ல மாட்டார். அப்படிப்பட்ட கேவலமான ஜனங்கள் ஆண்டவர் விசுவாசின்னு சொல்லவே மாட்டார். அந்த பிசாசை அடிச்சேன் பார். அது என்னென்ன செய்துங்கிறது எப்போ சொல்லப்படும்? கரெக்டாக நேரத்தில் சொல்லுவார் ஆண்டவர். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக மாந்திரிகம் பண்ணுகிறது இல்லை. ஐயோ, தோட்டங்களில் போயாச்சுன்னா இந்த கிளியை வச்சுட்டு சுற்றி சுற்றி இருக்கிற ஆட்களெல்லாம் பார்க்கணும். கிளி ஜோஷியம் நல்ல வருமானம், அதுக்கு எப்படி உங்களுக்கு யாருக்கு தெரியாது, நான் அவனை சொல்லித்தரேன் எப்படி கிளி ஜோஷியம் செய்யணும்னு சொல்லி கரெக்டாக நடத்தலாம். என்ன ரோட்டங்களில் உட்காந்துட்டு இருக்கணும் அசிங்கமாக, அது ஒன்று தான். நம்முடைய ஆட்கள் அதையும் நம்பி போயிடுறாங்க, கிளி ஜோஷத்தையும் நம்பி போயிடுறாங்க, குறி சொல்றதையும் நம்பி போயிடுறாங்க. இப்போ தீர்க்க தரிசனங்களும் குறி சொல்கிறதா மாறி போச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மாந்திரியங்களுக்கு பயப்படாதுங்க, உன்னை ஆண்டவர் விலைக்கு காப்பார். ஆண்டவர் யாராவது மாந்திரியம் பண்றாங்களா, உடனே சொல்லுங்க ஆண்டவர் என்னை காக்க இன்னொரு சந்தர்ப்பம். அதே நேரத்தில் ஆண்டவர் என்னை எதிர்க்கிற பாலாக்கை அழிக்க ஒரு சந்தர்ப்பம். ஹல்லேலூயா. ரெண்டும் நடக்கும். உன்னை ஆண்டவர் காக்கிற சந்தர்ப்பம், உனக்கு எதிராக கிரிசவர்களை அழிக்கிற சந்தர்ப்பம். இன்னும் ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். 2 தீமோத்தேயு 4:14. கண்ணானாகிய அலெக்சாண்டர் எனக்கு வெகு தீமை செய்தான். கண்ணானாகிய அலெக்சாண்டர் எனக்கு வெகு தீமை செய்தான். அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதில் அளிப்பாராக. பாருங்க, இது யார் யாருக்கு செய்யறதுங்க? யார் யாருக்கு செய்யுது? ஒரு ஊழியக்காரனுக்கு இன்னொரு ஊழியத்திலே உடன் ஊழியக்காரனே செய்யுது. இது உடன் ஊழியக்காரங்க பிரச்சனை இப்படித்தான். உடன் என்ன செய்தானா, கண்ணானாகிய அலெக்சாண்டர் எனக்கு வெகு தீமை செய்தான். ஊழியத்தில் கட்டாயம் இப்படி ஒரு தீமை வரும். எல்லாம் ஊழியக்காரங்க தானே, எல்லாம் விசுவாசிகள் தானே, எல்லாரும் ஒத்துழைப்பாங்க நினைக்கவே செய்யாதுங்க. ஒரு மனப்பாடு ஊழியக்கால்கிட்ட வந்துடும் நினைக்காதுங்க, அதெல்லாம் இல்லை. அங்கே ஒரு அலெக்சாண்டர் இருப்பான். அலெக்சாண்டர் இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்க பேரை போட்டுக்குங்க. அவன் கண்ணானாகிய அலெக்சாண்டர். அந்த கண்ணானாகிய அலெக்சாண்டருக்கு வேலையே பவுலுக்கு தீமை செய்கிறது தான். எப்போல்லாம் பவுலுக்கு தீமை செய்தானோ செய்ய முடியுமோ அப்போலாம் தீமை செய்கிறது அவனுக்கு வேலை. ஊழியத்தில் இருக்கிற அத்தனை பேரும் விசுவாசிகள் நான் ஊழியம் செய்ய போன ஒப்பு கொடுத்த அத்தனை பேரும் நினைச்சுக்கிடுங்க, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு வாழ்க்கையிலேயும் அலெக்சாண்டர் உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய சபையில் நம்முடைய ஊழியத்துக்கு விரோதமாக அலெக்சாண்டர் இல்லையா? இருந்தாங்க, இருக்கிறாங்க, இன்னும் இருப்பாங்க இல்லையா? கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். எந்தெந்த இடத்துல எந்தெந்த அலெக்சாண்டர் கண்ணானாகிய அலெக்சாண்டர் போல ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிற சக்திகள், உடன் ஊழியம் என்று சொல்லிக்கொண்டு கொள்ளாத கெடுக்கிற சக்திகள் இருக்கும் பொழுதெல்லாம் பவுல் ஒன்னே ஒன்று சொல்லிடுறார், கடைசியில் கர்த்தர் அவனுக்கு பதில் அளிப்பாராக. பதில் அளிக்கிறவர் நாம் அல்ல. நம்ம யோசிக்கணும். ஒரு நேரத்தில் என்ன யோசிக்கணும்? ஆண்டவரே, இந்த சகோதரன், இந்த சகோதரி, இந்த ஊழியக்காரன், இந்த ஊழியக்காரி இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாம், ஒன்றும் யோசிக்காதுங்க. நீங்கள் நினைக்கிறத விட ஆண்டவர் தீர்மானம் பண்ணினால் வித்தியாசமா இருக்கும். ஆண்டவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்? பழி வாங்குதல் எனக்குரியது, என்னிடத்துல விட்டுரு, நாம் பதில் செய்கிறேன். ஏனென்றால் நாம் விசுவாசிகளாகிய நாம், மனுஷராகிய நாம் எதிர்த்து பதில் செய்ய ஆரம்பிப்போமானால் நம்முடைய ஞானம், நாம் செய்ய வேண்டிய விதம் எல்லாமே கூறுகிறது. ஆனால் நன்மை தீமைக்கு பதிலாக நன்மை செய்தால்
ஆண்டவர் என்ன செய்வார்? அவனுக்கு தலையின் மேலே தீத்தழலை தூக்கி வைக்கிறாய். ஒவ்வொரு முறை நடக்கும்போது ஆண்டவர் அக்கினியை தூக்கி அவன் தலையை வச்சுட்டே இருப்பார். கடைசி என்ன ஆகும்? ஒரு நாள் புஷ்ன்னு பற்றி எரியும். நீ வேணா 4 சண்டை போட்டுருவ, அதில் ஒரு அடி கொடுத்துருவ. அதான் அவன் நம்மால முடியும். ஆண்டவர் என்ன செய்வார்? ஆண்டவருக்கு ஏற்றபடி ஜீவிக்க 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 அவனுக்கு மேலே ஆண்டவர் பழியை தூக்கி வச்சுட்டே இருப்பார், டக்கு டக்கு டக்குன்னு. அதனால தான் பவுல் சொல்றார், ஆண்டவர் அவனுக்கு பதில் செய்வாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யோசிச்சு பாருங்க. நீங்கள் தீமையினாலே வெல்லப்பட போகிறதில்லை. நீங்கள் தீமையினாலே வெல்ல போகிறப்ப இல்லை, நீங்கள் தீமையை வெல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிகளாகிய நாம் நம்ம எதிர்த்து நிற்கிற சக்திகளுக்கும் நாம் சரியாய் சந்தோஷமா இருக்க வேண்டும். அதுதான் திருவள்ளுவர் சொன்னார். என்ன சொன்னார் திருவள்ளுவர்? அவர் சொன்னார், இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால். சத்தமா சொல்லுங்களேன். என்ன பயத்ததோ சால்வு. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால். இன்னா செய்தார்க்கும், உனக்கு தீமை செய்தவர்களுக்கும் நீ இனியவே செய்யாக்கால், நீ நன்மையே செய்யாவிட்டால் என்ன பயத்ததோ சால்வு. நீ பண்பாளன் நல்லவன் மனுஷன் சொல்லி என்ன பிரயோஜனம்? ஹல்லேலூயா. திருவள்ளுவர் நல்ல ஒரு கிறிஸ்தவர். அவருடைய எழுத்துக்கள் ஒவ்வொரு திருக்குறளும் வேதாகமத்தை தொட்ட இருக்குமே ஒழிய வேதாகமத்துக்கு மாறி இருக்காது. சந்தோஷப்படுங்க, திருவள்ளுவர் கிறிஸ்தவர். தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய அரசாங்கங்கள் நம்முடைய தென்னிந்தியாவிலே கன்னியாகுமரியில் போய் 2 பெரிய கிறிஸ்தவர்களுக்கு செலவு வச்சிருச்சு. ஒரு கிறிஸ்தவர் திருவள்ளுவர், இன்னொரு கிறிஸ்தவர் விவேகானந்தர். 2 பெரிய கிறிஸ்தவங்களுக்கு சிலையை வச்சு 2 பேரும் நாட்டை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. விவேகானந்தர் கிறிஸ்தவரா கேட்குறீங்களா? கிறிஸ்தவர் இல்லையா? ஞான தீபம் சுடர் 1 பக்கம் 294 அவரே எழுதுகிறார், முக்தி வேண்டுமானால் இயேசுவை அண்டுங்கள். நீங்கள் நினைத்து பார்க்கக்கூடிய எந்த கடவுள்களை விட, எல்லா கடவுளை விட அவர் மேலானவர், சிறந்தவர். அவர் கிறிஸ்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சின்ன கூட்டத்தார் அவருக்கு காவி ட்ரெஸ் போட்டிருந்தாரு. அதுக்காக அவரை நிப்பாட்டி வச்சு சொல்ல வேண்டியதை சொல்லாமல் ஒரு சில பகுதியை மட்டும் காட்டி எங்கால்னு கொடி பிடிக்கிறாங்க. இல்லை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாத்தையும் ஆண்டவனை விலைக்கு காக்கிறவர், எல்லாத்தையும் விலைக்கு காக்கிறவர். இந்த துருபதேசத்துக்கும் ஆண்டவர் இந்தியாவை விலைக்கு காக்க போகிறார் சீக்கிரத்தில். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முழங்கால் படிடுவோமா? ஆண்டவரை பார்த்து கேட்போமா? ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, எல்லா தீங்குக்கும் என்ன விலை? உம்முடைய கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் தாழ்மையாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். இந்நிகழ்ச்சியின் மூலமாய் தேவ ஆசீர்வாதத்தை பெற்ற உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்கள் ஜெப தேவைகளுக்கு எங்களுக்கு எழுதுவீர்களானால் நாங்களும் எங்களுடைய ஜெபக்குழுவினரும் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் மற்றுமொரு தேவ செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வசனத்தை கொடுத்திருக்கிறார். நான் தான் அதை பிரசங்கம் பண்ணுறது அப்படின்னு தயங்கிட்டே இருந்தேன். ஏனென்றால் வசன ஆசீர்வாதமாக கொடுத்தார். ஏனோ தெரியல, என் உள்ளத்தில் சின்ன ஒரு தயக்கம். ஆனாலும் ஆவியான வசனங்களை சொல்கிற வசனங்களை நீங்கள் வாசிக்கும் நாம் வாசிப்போம், படித்துக்கொள்வோம்.
சங்கீதம் 121:7. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். Psalm 121:7 says, the Lord shall keep you from all evil. எல்லா விதமான தீங்குக்கும் தீமையான காரியங்களுக்கும் ஆண்டவர் உன்னை விலக்கி காப்பார். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு சந்தோஷமான ஒரு வசனம். உன்னுடைய எல்லா தீமைக்கும், அப்போ என்ன தீமைன்னு எடுத்துக்கிறது? உனக்கு விரோதமாக எல்லா காரியங்களுக்கும். ஏசாயா 52:12, நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை, கர்த்தர் உங்கள் முன்னே போவார். கர்த்தர் உங்கள் முன்னே போவார்.